உலகத் தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்காக அறவழியில் போராட்டம் நடத்தியவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டிற்காக ரத்தம் சிந்தியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 6-7 நாளாக எல்லாம் என்ன நல்லபடியாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த அறவழி போராட்டம் உலகமே வியந்து பார்த்து கொண்டிருந்தது. எந்த நாட்டு அதிபராக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டு அதிபரும் சரி, சின்னவங்க பெரியவங்க பார்க்கும் எல்லாருமே மனம் திறந்து பாராட்டி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டை பற்றி ஒரு சில தீய சக்தினால நான் மறைமுகமா சொல்ல விரும்பல. இப்பாபாதி சேனாதிபதி அவங்களாலதான் இத்தனை குழப்பம் இந்த மாதிரி ஒரு முடிந்தது காரணம் அவங்கதான். இப்பாபாதி கோயம்புத்தூர் போறதுக்கு முன்னாடி நல்லபடியா ஒரு வீடியோ போட்டாரு. நார்மலா எப்பவுமே பேசுற மாதிரி. கோயம்புத்தூர் போயிட்டு யாரை செஞ்சாருன்னு என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறாரு. என்னன்னு சொல்லி நான் இதுல இருந்து விலகுகிறேன், எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை சொல்றது விட்டு வேற சிஎம் திட்டுறாங்க, பிஎம் விமர்சனம் பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. 6-7 நாளா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால விமர்சனம் பண்றாங்க. இது கூட உரிமை இல்லையா ஒரு சாதாரண மனிதனுக்கு? இது உங்களுக்கு 6-7 நாளா தெரியலையா? நீங்க அன்னைக்கு தான் பாத்தீங்களா? உங்க பின்னாடி யார் இயக்குறாங்க, அது யாரு பின்னாடி நீங்க எதுக்கு அடி பண்ணிஞ்சீங்க? காசுக்காக அடி பண்ணிஞ்சீங்களா, இல்ல உயிர் பயத்தினால அடி பண்ணிஞ்சீங்களான்னு அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க யாருக்கு உங்களுக்கு பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஹெச் ராஜா என்ன சொல்றாரு, இப்பாபாதி லைவ் பேட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி ட்வீட் பண்றாரு. அவரும் இப்ப தெரியுதா நீங்க யார் பின்னாடி இயங்குறீங்கன்னு சொல்லி, உங்களுக்கு பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு சொல்லி இப்ப தெரியுதுங்களா? சேனாதிபதி நீங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் என்ன சொல்றாரு, மத்திய மாநில அரசுகள் சொல்வதை நாம் கேட்போம், அதன்படி நடப்போம்னு சொல்றாரு. மத்திய மாநில அரசுகள் 6-7 நாளா சொல்லிதான் இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கலையே. இப்போ உங்களுக்கு யாருக்கு நீங்க அடிப்பணிஞ்சு நடந்தீங்க? உங்க பின்னாடி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. உங்களுக்கு வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் சொல்றதோட உங்களோட பைத்தியமா நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க போட்ட நீங்க போட்ட அந்த டக்கரு பாட்டுனாலதான் உண்மையை சொல்ல போனா 60-70% ஜல்லிக்கட்டுன்னா என்ன, ஜல்லிக்கட்டு தடை செஞ்சு என்னென்ன ப்ராப்ளம் வரும் நாட்டுக்கு, நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் அழிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்ச அந்த ஒரே ஒரு பாட்டுனாலதான். நீங்க ஆரம்பத்துல இருந்து போராட்டம் செஞ்ச அதனாலதான். நீங்களே ஆரம்பிச்சு விட்டு நீங்களே தவறான வழியில் இது முடிச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டீங்க, கொச்சைப்படுத்தி விட்டீர்கள். இது ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான், எந்த ஒரு தமிழன் மறக்க மாட்டான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இதை செஞ்சது இது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. இது எல்லோருக்கும் மன வருத்தத்தை தருகிறது. நீங்க அந்த பாட்டிலே ஃபுல்லா எல்லாமே சொல்லி விட்டுட்டீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? மாட்டை பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இந்த கொடுமை செய்ய எப்படி மனசு வரும், இதற்கு பின்னே சர்வதேச வியாபாரத்திற்காக நடத்திடும் வெறி செயல், இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனம் வியாபாரம் பெருகும், அறியாத தமிழா உன் அறியாமை பிழை, உன் அடையாளம் இழந்தால் நீ தனியாக அலைவாய், உன் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியாய் வாழ்ந்திடுவாய். இது மாட்டை பத்தின பிரச்சனை இல்ல, உன் நாட்டை பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சைடான்னு சொல்லி அந்த பாட்டு விவரம் எல்லாமே சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு சின்ன வீடியோ போட்டு நீங்க விலகுங்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த பொழப்புக்கு நான் டீசெண்டா பேசணும்னு பாக்குறேன். அப்புறமா உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இந்த மாதிரி தமிழன் எப்பவுமே எதிரிகளால சாகிறதும் இல்ல, வீழ்றதும் இல்ல, எப்பவுமே துரோகினாலதான். இது இன்னைக்கு வரைக்கும், நேத்து வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அது கரெக்டா உங்களாலதான். நீங்க உங்க நீங்க யாரு உங்களுக்கு பின்னாடி இயக்குனாங்களோ அவங்களாலதான் எல்லாமே நடந்தது. உங்களோட அதிகமா காவல்துறையினர் 2 மணி நேரம் டைம் கேட்டோம். 2 மணி நேரம் நீங்க டைம் கொடுத்துருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துல எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல எல்லாம் கலைஞ்சு போயிருப்பாங்க. நீங்க உங்க பாட்டுக்கு கலைஞ்சு சொல்லணும்னு சொன்னீங்க. 7 நாளா போராட்டம் நடத்துங்கிறோம், 7 லட்சக்கணக்கான மக்கள். நீங்க ஒரு மைக்ல கிளம்பி போகணும்னு சொன்னா கிளம்பி போயிடுவாங்களா? அதுக்கேத்த மாதிரி பேசணும். யார் பேசணுமோ அவங்க பேசணும். அப்பதான் மக்கள் ஏத்துப்பாங்க. நீங்க விவரமா சொல்லாம சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஜல்லிக்கட்டு நடைபெறும், எல்லாரும் கிளம்பிடுவாங்களா? சும்மா வேலை இல்லாம எல்லாம் உட்காந்துதாங்களா? கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம வயிற்றுல அடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லையா? உங்க அக்கா தங்கச்சி தான் அடிச்சிருப்பீங்களா?
ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு மார்பங்கள் எல்லாம் தெரியுற அளவுக்கு கிழிச்சிருக்கீங்க. ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் பார்க்காம சின்ன குழந்தையெல்லாம் போட்டு அடிச்சிருக்கீங்க. சின்ன குழந்தைங்க மண்டையில அப்படியே ரத்தம் போது பாருங்க, வயிறெல்லாம் எரியுது. ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கல்ல, யாருக்காக வந்து போராட்டம் நடத்தினாங்க? நீங்களும் தமிழர்கள் தானே, காவல்துறையினர். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கும் இல்லையா? 6 நாள் 7 நாள் எங்ககிட்ட வாங்கி தின்னுட்டு எங்களை அடிக்கிறதுக்காக தான் நீங்க எனர்ஜி ஏத்திட்டு இருந்தீங்களா? வைக்கமே இல்லாம நான் அங்க 4 நாள் இருந்தேன். 2வது நாள்ல இருந்து 6வது நாள் வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். நானும் எத்தனை பேருக்கு என் கையில பிஸ்கெட் கொடுத்துருக்கேன், தண்ணி கொடுத்துருக்கேன், ஃபுட் கொடுத்துருக்கேன். எங்க கையில வாங்கி சாப்பிட்டு அன்பா பேசி பழகிட்டு கடைசியில நீங்க அடிக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தா இது ப்ரீ பிளான்ட், நல்ல ப்ரீ பிளான் பண்ணி திங்கட்கிழமை நிறைய பேர் வரமாட்டாங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, அந்த நேரத்தில் ஆரம்பிச்சாதான் கரெக்டா பண்ண முடியும்னு சொல்லி அடின்னு போட்டு அடிச்சிருக்கீங்க. வெக்கமே இல்லை அவங்களுக்கு எல்லாம். நீங்களே கொளுத்தி விட்டுக்கிறீங்க. ஆட்டோ கொளுத்துனது, குடிசை கொளுத்துனது, பைக் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறீங்க. எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்கு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. இது மாணவர்கள் இளைஞர்கள் மேல பழி போடுவீங்களா நீங்க? வெக்கமா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை. நீங்க எல்லாம் காவல்துறையினர். நீங்க எல்லாம் சத்தியமா இந்த பழக்கிறதுக்கு பேசாம தூக்குல தொங்கிடலாம். கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம ஒரு பாட்டியை முதல்ல எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க உண்மையான தமிழனா இருந்தா நீங்க காவல்துறையில உங்க ஹையர் ஆபீசர் என்ன சொன்னாலும் அதுதான் கேட்க முடியும். நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கலாம், இல்ல மெதுவா கூட அடிச்சிருக்கலாம். நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரே அடியில மண்டை உடஞ்சி ரத்தம் வெளியில வருது. அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க எல்லாருமே. எத்தனை பேர் மண்டை உடஞ்சிருக்கு தெரியுமா? நீங்க அடிச்ச உடனே ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னா தமிழனுங்க ஒரே ஒரு விஷயம்தான், சரிங்களா? உங்களுக்கு பயந்தெல்லாம் ஓடவே கிடையாது. நீங்க எத்தனை பேர் வந்துருவீங்க? அவங்க ஓடின ஒரே விஷயம், அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ். அவங்களுக்கு அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும், அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு வீட்டுக்கு ஒரே பையன் தான் இருந்திருப்பான். அவன் ஒய்ஃப் இருக்கும், சின்ன குழந்தைங்க இருக்கும். அவனுக்கு கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சுன்னா யார் அவங்களுக்கு சோறு போடுவாங்க? சாகர வரைக்கும். அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? அந்த ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு தான் அடி வாங்கிட்டு கூட நிறைய பேர் ஓடுனாங்க, சரிங்களா? உங்களுக்கு பயந்து கிடையாது. உங்களால இப்ப தமிழ்நாட்டுல உலகத்துல எல்லாம் காரி துப்புறாங்க தமிழ்நாட்டு காவல்துறையை. நீங்க அவ்வளவு சீப்பா நடந்துகிட்டீங்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்கமே இல்லாம நல்லா பிளான் பண்ணி அடிச்சிட்டீங்களா? உங்களை யார் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டான். யார் யாரு முன்னிரோதம் வச்சுட்டு அடிச்ச மாதிரி யார் யார் அடிச்சீங்களோ, வேணும்னு அடிச்சீங்களோ, அவங்கள அவங்க இப்போ வாழ்நாள்லயே அவங்க அந்த அவங்க செஞ்ச துரோகத்தை, அவங்க செஞ்ச பாவத்தை வாழ்நாள்லயே அனுபவிப்பாங்க. வாழும்போது அவங்க அழிஞ்சு பாவம். இது சத்தியம். நான் ஒரு முஸ்லிம் என்பதில் எவ்வளவு நான் பெருமை கொள்கிறேனோ அதே அளவுக்கு தான் நான் தமிழன் என்பதிலும் பெருமை கொள்கிறேன். நான் தமிழன்டா. நான் தமிழுக்காக என்னால ஊர்ல இருந்துட்டு வீட்டுல எல்லாம் பொய் சொல்லிட்டு என்னால வீடியோ பார்த்துட்டுலாம் இருக்க முடியல. சென்னையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் கைக்கெல்லாம் நல்லா இருக்கு, என்னால நம்ம போகலன்னு சொல்லி நான் ஒரு 2 பேரை கூட்டிட்டு 3 பேர் நாங்க போனோம். 4 நாள் அங்கதான் இருந்தோம். போய் வாலண்டியர்ஸா இருந்தோம். நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தோஷமே தனி. வாலண்டியர்ஸா இருந்தவங்க நிறைய பேர் சாப்பிடாம தூங்காம 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் ரொம்ப அந்த வாலண்டியர்ஸ்னால எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வாலண்டியர்ஸ் கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாரோட ஆசீர்வாதம்